சமீபத்துல பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப ட்ரோல் ஆயிட்டே இருந்தது. அது பிரபாகரன் அவர்களை நீங்கள் சந்தித்தது வந்து ரொம்ப குறைந்த மணி நேரம் தான். பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வா நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசி 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 ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளாக்குற அளவுக்கு அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குற அளவுக்கு அவங்க பேசினாங்க. நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. உண்மையிலேயே நீங்க பிரபாகரன் ஐயா அவர்களை எவ்வளவு மணி நேரம் சந்தித்தீர்கள்? அந்த சந்திப்பு அதான் போய்கிட்டு இருக்கோம். அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. அப்ப அன்னைக்கு நடேசனை கிளப்பிட்டு திரும்பிடுறோம். அடுத்த நாள் காலையிலே என்னை அனுப்பிடுறாங்க. அப்பா சொல்லி பிடிச்சாச்சு. நான் ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தம்பிங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு அனுப்பிடுறாரு. போனவர் பிரபாகரனை பார்க்கணுமே தவிர நீ யாழ் மதிக்க நீங்க ஏன் நூல் விடுறாரு கேப்ல இது நடக்குது. இது தலைவருடைய கவனத்துக்கு போகுது. போன உடனே வந்த வேலையை பார்த்து போக சொல்லுங்கய்யா. இப்படி சினிமாக்கார முறை இப்படியே இருக்கான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்க. நான் இங்க வந்து இறங்கினா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். கட 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 கடன்னு ஓடிட்டுது, எடுக்க முடியல. முக்கியக்காரன் கூட வளர மாட்டான். அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இன்னொரு விஷயம், நீங்க சீமானுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், கவனிச்சு பாருங்களேன். எப்பயுமே இவரோட நெருங்கி பழகின செலிபிரிட்டிஸ் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்படி யாரையாவது பத்தி பேசணும்னா சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. அது ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். தமிழ் செல்வன்ட்ட கேட்டிருக்கிறார் தலைவர். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்த அந்த இயக்குனர்கிட்ட நம்ம படமே எடுக்கலையே. இதுதான் அங்கே நடந்தது. புகைப்படமும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. அப்போ அவர் கூட எடுத்ததா ஒரு புகைப்படம் வந்து இன்னைக்கு வந்து பேசப்பட்டு இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு வருகிறது. அப்போ அது உண்மையா இப்படி அது இல்லையா? நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு ஒரு புகைப்படம் எடுத்து காட்டவா? நெல்சன் மண்டேலா கிட்ட நான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்து காட்டவா? சொல்லுங்க. ஏன் அப்போ அதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? அதை மார்பிங் அது செய்யப்பட்டது அதான் உண்மை. மார்பிங் தான் அது. உறுதியாக புகைப்படமே எடுக்கலை. புகைப்படம் எடுப்பதை ஆவணப்படுத்துவோர்களே அதை எடுக்க மறந்துட்டாங்க. அது அவசரமா போற பயணத்துல தான் அந்த சந்திப்பே நடந்தது. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. எந்த மாதிரி